ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் டேல்ஸ். நான் படித்து கேட்டு ரசித்த அழகான கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கண்ணை மூடி கதையை கேட்கலாம். நகரத்தின் அந்த பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு வெளியே தினமும் நடக்கும் ஒரு சாதாரண காட்சி அது. ஒரு ஏழை இளைஞன் வாசலில் வந்து நிற்கும் அந்த விலையுயர்ந்த சொகுசு காரை துடைப்பான். பதிலுக்கு அந்த பணக்காரர் அவனது முகத்தை கூட பார்க்காமல் சில நாணயங்களை அலட்சியமாக வீசிச் செல்வார். பார்ப்பவர்களுக்கு இது ஒரு வழக்கமான நிகழ்வு. ஆனால் விதியானது தனது மிகப்பெரிய ஆட்டத்தை அந்த சாதாரண தருணத்தில்தான் தொடங்க காத்திருந்தது. அன்று சக்கரவர்த்தி குரூப்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அருண் சக்கரவர்த்தி மிகவும் கலக்கத்துடன் காணப்பட்டான். அவனது சாம்ராஜ்யம் மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவனது அதிகாரம், செல்வம், பரம்பரை கௌரவம் என அனைத்தும் கை நழுவி போகும் நிலை. அருண் தனது காரின் பின் இருக்கையில் அமர்ந்தவாறு மடியில் இருந்த கோப்புகளை பதற்றத்துடன் புரட்டி கொண்டிருந்தான். நாளை நடக்கவிருக்கும் நிர்வாக குழு கூட்டத்தில் என்ன பதில் சொல்வது, முதலீட்டாளர்கள் முகத்தில் எப்படி விழிப்பது என்று அவனுக்கு எதுவும் புரியவில்லை. அப்போதுதான் அந்த திருப்பம் நிகழ்ந்தது. காரை துடைத்து கொண்டிருந்த அந்த இளைஞன் திடீரென கார் ஜன்னல் அருகே வந்து தயக்கத்துடன் சொன்னான், சார், அந்த ஃபைலில் 3வது பக்கத்தில் ஒரு பெரிய தப்பு இருக்கு. அருண் அதிர்ச்சியும் எரிச்சலும் கலந்த பார்வையை அவன் மீது வீசினான். ரோட்டில் நிற்கிற உனக்கு இதை பற்றி என்ன தெரியும் என்பது போல அலட்சியமாக கையசைத்தான். ஆனாலும் ஒரு உள்ளுணர்வு தூண்ட அவன் கூறிய அந்த 3ஆம் பக்கத்தை வெறுப்புடன் பார்த்தான். அடுத்த நொடி அருணின் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. ஏனென்றால் உண்மையில் அங்கே ஒரு மிகப்பெரிய கணக்கு பிழை இருந்தது. சாதாரண கண்களுக்கு புலப்படாத ஒரு மாபெரும் வியாபார மேதையால் மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய மிக நுட்பமான பிழை அது. அருண் அதிர்ந்து போனான். உடனடியாக காரை விட்டு வெளியே இறங்கினான். இத்தனை நாட்களாக தான் அலட்சியப்படுத்திய அந்த இளைஞனை முதல் முறையாக உற்று பார்த்தான். அப்போதுதான் அந்த கதையின் உண்மையான முகமே அவனுக்கு தெரிய வரப்போகிறது. சற்று முன்பு நகரத்தின் பரபரப்பான சாலை, கார்களின் இரைச்சல், ஹாரன் சத்தம், எங்கும் புகையும் தூசும் நிறைந்த மூச்சு திணற வைக்கும் சூழல். ஆனால் அருண் சக்கரவர்த்தி தனது கருப்பு நிற சொகுசு காருக்குள் வெளி உலக சத்தங்கள் எதுவும் கேட்காதபடி ஏசி குளிரில் அமர்ந்திருந்தான். அவன் இந்த நகரத்தின் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். ஆனால் இப்போது அவனது நிறுவனம் இருண்ட காலத்தை சந்தித்து கொண்டிருந்தது. அந்த மெத்தென்று இருக்கும் விலையுயர்ந்த இருக்கை கூட அவனுக்கு முட்படுக்கையில் படுத்திருப்பது போல வேதனையை தந்தது. காரணம், வியாபாரத்தில் ஏற்பட்ட தொடர் சரிவுகள் அவனை மனதளவில் கொன்றுவிட்டிருந்தன. அவனது கண்கள் மடியில் இருந்த அந்த நீல நிற கோப்பின் மீதே இருந்தன. அதன் ஒவ்வொரு பக்கத்திலும் அவனது நிறுவனத்தின் தோல்விக்கான சாசனங்கள் எழுதப்பட்டிருந்தன. நாளைய மீட்டிங் அவனது வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம். அவனது தந்தை இரவும் பகலும் உழைத்து உருவாக்கிய இந்த சாம்ராஜ்யத்தை அடிமாட்டு விலைக்கு வாங்க எதிரிகள் கழுகுகள் போல காத்து கொண்டிருந்தார்கள். அந்த மீட்டிங்கில் ஏதாவது அதிசயம் நிகழ்த்தாவிட்டால் பரம்பரை சொத்து அனைத்தும் அழிந்துவிடும் என்பதை அருண் நன்கு அறிந்திருந்தான். வார்த்தைகள் அவன் கண்முன் ஆடினாலும் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. யோசனையிலேயே கார் ஒரு சிக்னலில் வந்து நின்றது. அருணின் கார் ஜன்னலுக்கு வெளியே யதார்த்த உலகம் வந்து நின்றது. இது அவனது தினசரி வழக்கம். அலுவலகம் அருகே உள்ள அந்த சிக்னலில் கார் நின்றாலே அழுக்கு உடை அணிந்த, கையில் கந்தல் துணியும் தண்ணீர் பாட்டிலும் வைத்திருக்கும் அந்த இளைஞன் ஓடி வருவான். அன்றும் அதுதான் நடந்தது. அவனுக்கு வயது ஒரு 24 அல்லது 25. பெயர் கதிர். ஆனால் அந்த இளம் வயதிலேயே முகத்தில் ஒரு முதிர்ச்சியும் கண்களில் சொல்ல முடியாத வறுமையும் குடிகொண்டிருந்தது. அவன் யாருடைய அனுமதிக்கும் காத்திராமல் காரின் முன்பக்க கண்ணாடியையும் ஜன்னல்களையும் வேகமாக துடைக்க ஆரம்பித்தான். அருண் சலிப்புடன் தலை நிமிர்ந்து அவனை பார்த்தான். அருணை பொறுத்தவரை கதிர் இந்த நகரத்தின் நடைபாதைகளில் வாழ்க்கையை தொலைத்த ஆயிரக்கணக்கான முகங்களில் ஒருவன். இவனுங்க ஏன் இப்படி அனுமதி இல்லாமல் வண்டியை தொடுறானுங்க என்ற எரிச்சல் அவனுக்கு எப்போதும் உண்டு. வழக்கம் போல அருண் தனது டேஷ்போர்டில் இருந்து சில சில்லறை நாணயங்களை எடுத்தான். ஜன்னல் கண்ணாடியை சற்று இறக்கி அந்த நாணயங்களை வெளியே வீசினான். அவனது அந்த செயலில் அப்பட்டமான திமிர் தெரிந்தது. ஏதோ ஒரு மனிதனுக்கு கொடுப்பது போல இல்லாமல் தெருவோர பிராணிக்கு உணவளிப்பது போல அந்த நாணயங்களை வீசினான். ஆனால் கதிர் அந்த நாணயங்களை பிடிக்க கையை நீட்டவில்லை. அவன் அமைதியாக இயந்திரத்தனமாக
தனது வேலையை செய்து கொண்டிருந்தான். அவனது கைகள் கண்ணாடியை துடைத்து கொண்டிருந்தாலும் அவனது கண்கள் மட்டும் கூர்மையாக எதையோ கவனித்து கொண்டிருந்தன. கார் கண்ணாடியை துடைத்து கொண்டிருந்த கதிரின் கண்கள் அருணின் மடியில் இருந்த அந்த நீல நிற கோப்பின் மீதே நிலை குத்திருந்தன. அந்த பக்கங்களில் புதைந்திருக்கும் இரகசியங்களை அவன் ஏற்கனவே கரைத்து குடித்தவன் போல பார்த்தான். ஏற்கனவே அலுவலக பிரச்சனையில் மண்டை வெடித்து கொண்டிருந்த அருணுக்கு கதிரின் இந்த செயல் கோபத்தை தூண்டியது. இவன் வேண்டுமென்றே வேலையை இழுத்தடிக்கிறான், அதிக நேரம் நின்றால் அதிக காசு கிடைக்கும் என்று நப்பாசைப்படுகிறான் என்று நினைத்தான். எரிச்சலோடு கையை அசைத்து போதும் போ என்பது போல சைகை செய்தான். ஆனால் கதிர் நகரவில்லை. துடைப்பதை நிறுத்திவிட்டு கார் ஜன்னலுக்கு மிக அருகில் வந்தான். அருணுக்கு கோபம் தலைக்கேறியது. இவனை திட்டி அனுப்பினால்தான் போவான் என்று நினைத்து ஜன்னல் கண்ணாடியை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கினான். அவனது வாய் வசவு பாடுவதற்காக திறந்தது. ஆனால் அருண் பேசுவதற்கு முன்னரே கதிரின் குரல் ஒலித்தது. சார், அந்த ஃபைலில் 3வது பக்கத்தில் இருக்கிற அட்டவணையில் கடைசி வரியில் போட்டிருக்கிற புள்ளி விவரம் எல்லாமே தப்பு. கதிரின் குரலில் நடுக்கமில்லை, பிச்சை கேட்பவனின் கெஞ்சல் இல்லை. மாறாக ஒரு ஆச்சரியமான நிதானமும் அழுத்தமான நம்பிக்கையும் இருந்தது. அவனது குரலில் இருந்த அந்த தீவிரத்தன்மை அருணை ஒரு கணம் உறைய வைத்தது. அடுத்த நொடி அருணின் ஈகோ விழித்து கொண்டது. ரோட்டில் நிற்கிற ஒரு சாதாரண பையன் நாட்டின் மிகப்பெரிய நிறுவனத்தின் இரகசிய கோப்பையை பற்றி பேசுகிறானா? அவனது கோபம் எரிமலையாக வெடித்தது. என்ன உளறி கொட்டுற? யார்கிட்ட பேசுகிறோன்னு அறிவு இருக்கா உனக்கு? அருண் சீறினான். என் ஃபைலை எட்டி பார்க்க உனக்கு எவ்வளவு தைரியம்? இது என்ன குழந்தைகளோட டிராயிங் புக்குன்னு நினச்சியா? கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கணக்கு வழக்கு இது. உன் வேலையை மட்டும் பாரு, எனக்கு பாடம் எடுக்க போறாதே, புரிஞ்சுதா? அந்த அருணின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விஷம் தோய்ந்த அம்புகளாக பாய்ந்தன. அந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் அவமானத்தில் கூசிப்போய் ஓடியிருப்பார்கள். ஆனால் கதிரின் முகத்தில் பயத்தின் சாயல் கூட இல்லை. மாறாக அருணின் அறியாமையை பார்த்து ஒரு மெல்லிய அனுதாபமே அவன் கண்களில் தெரிந்தது. கதிர் ஆழ்ந்த மூச்சு ஒன்றை விட்டான். மிகவும் பவ்யமாக, அதே சமயம் உறுதியாக சொன்னான். சார், என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னை நம்புங்க. பேஜ் நம்பர் 3ல் லாபத்தை கணக்கிடும்போது எக்ஸல் ஷீட்டில் ஃபார்முலா தப்பாக பதிவாகியிருக்கு. இந்த தப்பான கணக்கோட நீங்கள் போர்ட் மீட்டிங் போனீங்கன்னா அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது நீங்கள் பெரிய அவமானத்தை சந்திக்க நேரிடும். உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்கும் நஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். சொல்லிவிட்டு சற்று முன்பு அருண் வீசிய அலட்சியமாக அந்த சில்லறை நாணயங்களை சாலையிலிருந்து பொறுக்கினான். அவற்றை அருணின் கார் டேஷ்போர்டின் மீது மிகவும் மரியாதையாகவும் நேர்த்தியாகவும் வைத்துவிட்டு, வரேன் சார் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்து கூட்டத்தில் மறைந்தான். அதற்குள் சிக்னல் விழுந்துவிட பின்னால் நின்ற வாகனங்கள் பொறுமை இழந்து ஹாரன் அடிக்கத் தொடங்கின. அருண் குழப்பத்துடனும் கோபத்துடனும் காரை கியர் போட்டு வேகப்படுத்தினான். கார் சென்று கொண்டிருக்கும் போதே அருணின் மனம் அந்த சிக்னலிலேயே நின்றுவிட்டது. அவனது இதயம் வழக்கத்திற்கு மாறாக வேகமாக துடித்தது. நெற்றியில் வேர்வை நிரம்பியது. யார் இவன்? பிச்சை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எனக்கு அட்வைஸ் செய்துவிட்டு போறானே. படிக்காதவன் போல தெரியும் இவனுக்கு. எப்படி இவ்வளவு சிக்கலான பேலன்ஸ் ஷீட் பற்றி புரியும்? ஒருவேளை இது அவனது யூகமா? அல்லது என்னை முட்டாளாக்க பார்த்தானா? ஆனால் கதிரின் கண்களில் தெரிந்த அந்த தீர்க்கமான பார்வையும் அவன் பேசிய ப்ரொஃபஷனல் வார்த்தைகளும் அருணை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அந்த சந்தேகம் அவனை அரித்து கொண்டே இருந்தது. இறுதியாக ஆஃபீஸ் போவதை விட்டுவிட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். கைகள் லேசாக நடுங்க அந்த நீல நிற கோப்பை மீண்டும் கையில் எடுத்தான். 3வது பக்கத்தை திறந்தான். மேலோட்டமாக பார்த்தபோது எல்லாம் சரியாகவே இருப்பது போல தோன்றியது. நான் பைத்தியக்காரன், ரோட்டில் போகிறவன் பிச்சை கேட்டு இப்படி டென்ஷன் ஆகிறேனே என்று தனக்குத்தானே சிரித்து கொண்டான். இந்த கோப்பை தயாரித்தது அவனது ஃபைனான்ஸ் மேனேஜர். அவனும் இதை 2 முறை சரி பார்த்திருக்கிறான். ஆனால் கதிர் குறிப்பிட்ட அந்த கடைசி வரியை உற்று பார்த்தான். அது மொத்த லாபம் வரும் இடம். சந்தேகம் தீர கால்குலேட்டரை எடுத்து மீண்டும் கணக்கிடத் தொடங்கினான். எண்களை கூட்டி கழிக்க கழிக்க அருணின் முகத்திலிருந்த இரத்தம் வடிந்து முகம் வெளிரி போனது. ஏசியின் குளிரிலும் அவனுக்கு தாரையாக வியர்த்தது. கதிர் சொன்னது 100க்கு 100 உண்மை.
அங்கே மிக நுண்ணிய ஆனால் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் அழித்துவிடக்கூடிய ஒரு மாபெரும் தவறு இருந்தது. கணக்கிடும் ஃபார்முலாவில் ஒரு விகிதம் தவறாக போடப்பட்டிருந்தது. தேய்மான கணக்கை தவறான இடத்தில் சேர்த்திருக்கிறார்கள். லாபம் ஏறுமுகமாக இருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அந்த பிழை நிறுவனத்தை மிகப்பெரிய நஷ்டத்தில் தள்ளி கொண்டிருந்தது. ஒரு தேர்ந்த அக்கவுண்டண்டாக கூட முதல் பார்வையில் தவறவிடும் அளவுக்கு அது மிக நுட்பமான பிழை. ஆனால் எங்கோ சாலையில் நின்று கொண்டு தலைகீழாக இருந்த கோப்பையை பார்த்து சில நொடிகளில் அந்த தவறை அவன் எப்படி கண்டுபிடித்தான்? அருணுக்கு தலை சுற்றியது. ஒருவேளை இந்த பிழையுடன் நாளைய மீட்டிங்கில் பிரசன்டேஷன் செய்திருந்தால் அவனது எதிரிகள் அவனை பந்தாடி இருப்பார்கள். பரம்பரை சாக்கு குருவிக்கூடு போல கலைந்து போயிருக்கும். அறியாமலேயே அந்த இளைஞன் இன்று அருணின் வாழ்க்கையையே காப்பாற்றிவிட்டான். அருணுக்கு தனது முந்தைய நடத்தை நினைத்து வெட்கமாக இருந்தது. அந்த இளைஞனை எவ்வளவு கேவலப்படுத்தினான்! ஒரு வைரத்தை கூழாங்கல் என்று நினைத்து தூக்கி எறிந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவனை குத்தியது. அவன் நிச்சயமாக சாதாரண பிச்சைக்காரனாக இருக்க முடியாது. இவ்வளவு கூர்மையான அறிவு, இவ்வளவு ஆழமான புரிதல் ஒரு சாதாரண மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. அருண் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. காரை யூட்டர்ன் எடுத்து மீண்டும் அந்த சிக்னலை நோக்கி மின்னல் வேகத்தில் செலுத்தினான். அவனது இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. நன்றி சொல்வதற்காக மட்டுமல்ல, அவன் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் அவனை தள்ளியது. சிக்னலை அடைந்தபோது அங்கே கடுமையான டிராஃபிக். ஆனால் கதிரை காணவில்லை. பொறுக்க முடியாத அருண் காரை சாலையோரம் அப்படியே விட்டுவிட்டு பைத்தியன் பிடித்தவன் போல வெளியே ஓடினான். அவன் அணிந்திருந்த விலையுயர்ந்த ஷூக்கள் ஏசி காரில் சொகுசாக இருந்திருக்கலாம். ஆனால் தகிக்கும் வெயிலில் சாலையின் சூட்டை தாங்க முடியாமல் காலை சுட்டது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நடைபாதையில் ஓடி ஓடி அங்கிருந்தவனிடம் விசாரித்தான். இங்கே ஒருத்தன் கார் துடைப்பானே, அவனை பார்த்தீங்களா? சூட் பூட் அணிந்த ஒரு கோடீஸ்வரன் இப்படி தெருவில் அலைவதை பார்த்து மக்கள் விசித்திரமாக பார்த்தனர். நீண்ட தேடுதலுக்கு பிறகு ஒரு தள்ளுவட்டி கடைக்காரர் எதிரே இருந்த பூங்காவை காட்டினார். சார், அந்த பையன் அங்கே இருக்கிற பெஞ்சில் தான் உட்கார்ந்திருப்பான். அருண் கிட்டத்தட்ட ஓட்டமும் நடையுமாக அந்த பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கே ஒரு பழமையான மரத்தடியில் இருந்த பெஞ்சில் கதிர் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். கையில் அதே பழைய துணி. ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தான். அருண் மூச்சிறைக்க அவன் முன் போய் நின்றான். கதிர். அருண் கஷ்டப்பட்டு அவன் பெயரை உச்சரித்தான். சத்தம் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்த கதிர் அருணை கண்டதும் பதறிப்போனான். பயத்துடன் எழுந்து நின்றான். சார், என்னாச்சு சார்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? போலீஸ் எதுவும்? அவன் குரல் நடுங்கியது. அருண் மீண்டும் திட்டுவதற்கோ அல்லது போலீஸில் பிடித்து கொடுப்பதற்கோ வந்திருப்பதாக அவன் நினைத்தான். இல்லை கதிர். அருண் வேகமாக கைகளை அசைத்து அவனை சமாதானப்படுத்தினான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. அந்த ஃபைலில் பெரிய தப்பு இருந்தது. இன்னைக்கு நீ மட்டும் அதை சொல்லலைன்னா நான் மொத்தமாக அழிஞ்சிருப்பேன். அருணின் குரலில் இருந்த நடுக்கமும் கண்களில் தெரிந்த குற்ற உணர்வும் அவன் உண்மையாகவே மன்னிப்பு கேட்பதை உணர்த்தின. கதிர் நம்ப முடியாமல் பார்த்தான். சற்று முன் அகங்காரத்தின் உச்சியில் நின்று தன்னை திட்டிய அதே மனிதனா இவன்? அருண் சட்டென்று அவன் தோள்களை பற்றி கொண்டான். அவன் கண்களை நேராக பார்த்து கேட்டான். உண்மையை சொல்லு கதிர். நீ யார்? இந்த அழுக்கு துணியும் இந்த ஏழை வேஷமும் உன் நிஜ முகம் அல்ல. ஒரு சாதாரண பையனால் தலைகீழாக இருக்கிற ஃபைலில் அவ்வளோ நுணுக்கமான தப்பை கண்டுபிடிக்கவே முடியாது. இதெல்லாம் நீ எங்கே கற்றுக்கிட்ட? கதிரின் கண்கள் சட்டென தாழ்ந்தன. அவன் முகத்தில் ஒரு வேதனை அலைபடர்ந்து மறைந்தது. ஆறாத ஒரு பழைய காயத்தை யாரோ கீறிவிட்டது போன்ற வலி அது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு ஒரு கசப்பான புன்னகையோடு தலை நிமிர்ந்து அருணை பார்த்தான். சார், நான் ஒன்றும் ஜீனியஸ் இல்லை. எந்த மேஜிக் ட்ரிக்கும் எனக்கு தெரியாது. நான் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு தான் அதை சொன்னேன். அருணுக்கு குழப்பம் கூடியது. என்ன சொல்கிற? எனக்கு புரியலை. கதிர் பெருமூச்சு விட்டான். தனது சட்டை பையிலிருந்து கசங்கி போன ஒரு பழைய அடையாள அட்டையை எடுத்து அருணிடம் நீட்டினான். அதை வாங்கி பார்த்த அருணுக்கு 2வது முறையாக தலை சுற்றியது. காலடியில் பூமி நழுவியது. அதற்கு காரணம் அது சக்கரவர்த்தி குரூப்ஸ் நிறுவனத்தின் அடையாள அட்டை. அதாவது அருணின் சொந்த கம்பெனி. அதில் கதிரின் புகைப்படம் இருந்தது.
அவனது பதவியின் நேரே ஜூனியர் டேட்டா அனலிஸ்ட் என்று அச்சிடப்பட்டிருந்தது. அருண் அதிர்ச்சியில் கண்கள் விரிய கதிரை பார்த்தான். நீ நீ ஏன் கம்பெனியில் தான் வேலை பார்த்த? ஆனால் எப்படி? இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே. கதிர் தனது கிழிந்த சட்டை நுனியால் முகத்தில் இருந்த வியர்வையை துடைத்து கொண்டான். பிறகு ஆழமான, அதே சமயம் அழுத்தமான குரலில் சொன்னான். சார், நீங்கள் 7வது மாடியில் குளிர்ச்சான அறையில் உட்கார்ந்துருக்கீங்க. எங்களை போன்ற ஆட்கள் தரைத்தளத்தில் சின்ன சின்ன அறைகளில் வேலை செய்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கிறது வெறும் மாடிகள் வித்தியாசம் மட்டும் இல்லை சார், அந்தஸ்து வித்தியாசம். அதனால தான் எங்களை போன்றவர்கள் ரோட்டுக்கு வர வரைக்கும் உங்களை போன்றவர்கள் கண்ணுக்கு தெரியறதே இல்லை. நாங்கள் உங்கள் கண்ணில் படாமல் போனதற்கு காரணம் நாங்கள் வேலை செய்யாமல் இருந்ததில்லை சார். நீங்கள் எங்களை மனிதர்களாக பார்க்க தவறியதுதான். கதிரின் குரலில் புகார் இல்லை. ஆனால் பல வருடங்களாக மனதில் பூட்டி வைத்திருந்த வலி எரிமலை குழம்பாய் அந்த வார்த்தைகளில் தெரித்தது. அருணுக்கு சுரீர் என்றது. உண்மைதான். அவன் எப்போதுமே நிர்வாக தலைவர்களுடனும் மேலாளர்களுடன் மட்டுமே பழகுவான். கீழே வேலை பார்ப்பவர்களை அவன் ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை. சரி, ஆனால் நீ ஏன் அந்த தெருவில் நிற்கிற? அருண் படபடப்புடன் கேட்டான். யார் உன்னையை வேலை விட்டு தூக்கினது? என்ன நடந்தது? கதிர் ஒரு பெருமூச்சு விட்டான். தன்னுள் புதைந்திருந்த அந்த கசப்பான நினைவுகளை வார்த்தைகளாக மாற்றத் தொடங்கினான். சார், சரியா 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கம்பெனி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு வளர்ந்து வரும் நட்சத்திரமாக இருந்தேன். யூனிவர்சிட்டியிலேயே கோல்டு மெடல் வாங்கினவன் சார். நான் பெரிய பெரிய கனவுகளோட உங்கள் கம்பெனியில் சேர்ந்தேன். இன்றைக்கி உங்கள் கம்பெனி சிஸ்டம் இயங்குறதே நான் டிசைன் பண்ணின அல்காரிதம் மூலமாக தான். ஆனால் எனக்கு இருந்த ஒரே கெட்ட பழக்கம் நான் நேர்மையாக இருந்தது தான். கதிர் சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தான். உங்கள் ஃபைனான்ஸ் மேனேஜர் மிஸ்டர் ஆனந்த். அந்த பெயரை கேட்டதுமே அருண் அதிர்ந்தான். ஆனந்த் அவனுக்கு மிகவும் நம்பிக்கையான வலது கை போன்றவன். ஆமாம் சார், அதே ஆனந்தம்தான் அவர் கம்பெனி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கையாடல் பண்ணிட்டு இருந்தாரு. டேட்டா அனாலிசிஸில் பண்ணும்போது கணக்கில் இடிக்குதேன்னு நான் எல்லா ஆதாரங்களையும் சேகரித்தேன். ஒருவேளை அவருக்கு தெரியாமல் நடந்த தவறாக இருக்குமோன்னு நினச்சி முட்டாள்தனமாக அந்த ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு அவர்கிட்டயே போனேன். கதிரின் குரல் உடைந்தது. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுக்கிட்டு மறுநாளே என் மேலேயே டேட்டா திருட்டு மோசடின்னு பழி போட்டாரு. அவர் பெரிய அதிகாரி, நான் சாதாரண ஜூனியர். யாரும் என் பேச்சை கேட்கல. எல்லார் முன்னாடியும் என்னை திருடன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி செக்யூரிட்டி கார்டை வச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க சார். அருண் சிலையாக அமர்ந்திருந்தான். கதிர் தொடர்ந்தான். வெளியே தள்ளினதோட அவர் விடலை. வேற எந்த கம்பெனிலும் எனக்கு வேலை கிடைக்காதபடி என் பேரை பிளாக் லிஸ்டில் பண்ணிட்டாரு. அப்பா ஏற்கனவே இல்லை. வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிற அம்மா. அவங்க மருந்துக்கும் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் என் லேப்டாப், புக்ஸ், ஏன் வீட்டில் இருந்த பாத்திரத்தை கூட விற்றுட்டேன். கதிரின் கண்கள் கலங்கின. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் தான் சார் இந்த கந்தல் துணியை கையில் எடுத்தேன். எந்த சொகுசு காரில் நான் கெத்தாக ஆஃபீஸ் போனேனோ இன்னைக்கு அதே காரை தொடச்சிக்கிட்டு இருக்கேன். பகல் பூரா காருக்கு அடியில் வாழ்க்கை. ராத்திரியானா தெருவிளக்கு வெளிச்சத்தில் பழைய புத்தகங்களை படிப்பேன். ஏன்னா வறுமை என் வயிற்றைத்தான் காலி பண்ணிச்சே தவிர என் அறிவை இன்னும் காலி பண்ணலை சார். சொல்லி முடிக்கும்போதே கதிரின் குரல் தழுதழுத்தது. கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. அருண் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். அவனது முகத்தில் யாரோ சப்புன்னு அரைந்தது போல இருந்தது. தன் சொந்த நிறுவனத்திலேயே தனது மூக்குக்கு அடியிலேயே இவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கிறது. திறமையான ஒரு இளைஞன் தன் நிறுவனத்தின் ஊழல் அமைப்பால் நசுக்கப்பட்டு தெருவில் நிற்கிறான். அருணுக்கு தான் அணிந்திருந்த கோட் சூட் மீதும் அந்த ஆடம்பர கார் மீதும் வெறுப்பு வந்தது. உண்மையில் குருடன் கதிர் இல்லை. அந்த பகட்டு வெளிச்சத்தில் உண்மையை பார்க்க தவறிய நான் தான் குருடன் என்று அவனுக்கு புரிந்தது. இப்போது அவனுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது. மூழ்கி கொண்டிருக்கும் தனது கப்பலை கரை சேர்க்க வேண்டிய ஒரே மாலுமி இதோ இந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கும் கதிர்தான். அருணின் கண்களில் ஒரு புதிய ஒளி பிறந்தது. அவன் மெதுவாக எழுந்து கதிரின் அருகே சென்றான். யாருமே எதிர்பாராத வகையில் கதிரின் அழுக்கு படிந்த கைகளை தனது கைகளுக்குள் இறுக்கமாக பற்றி கொண்டான். என்ன மன்னிச்சிரு கதிர்,
அருணின் குரல் கனிவாகவும் உறுதியாகவும் ஒலித்தது. என் ஊழியர்களை பாதுகாக்க தெரியாத ஒரு தோல்வியடைந்த தலைவனா போயிட்டேன் நான். ஆனா இனிமே நீ இந்த நடைபாதையில் இருக்கக்கூடாது. கதிர் புரியாமல் பார்த்தான். நாளைக்கு நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் நான் மட்டும் போகலை, நீயும் என் கூட வர. கதிர் பதறிப்போய் எழுந்தான். சார், வேண்டாம் சார், நான் அங்கே என்ன பண்ணுவேன்? செக்யூரிட்டி என்ன உள்ளேயே விடமாட்டாங்க. அருண் கம்பீரமாக நிமிர்ந்தான். அவனது கரலில் பழைய அதிகாரம் திரும்பி இருந்தது. அது என் கம்பெனி கதிர். உன்னை தடுக்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு நானும் பார்க்கிறேன். நீ வர முழு ப்ரெசன்டேஷனையும் நீ தான் தயார் பண்ணுற. இந்த சிஸ்டத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு நீ தான் எனக்கு சொல்லித்தரப்போற. அருண் கதிரின் கண்களை நேராக பார்த்து கேட்டான். என் கம்பெனியை இல்லை, நம்ம கம்பெனியை அந்த துரோகிகள் கிட்டேருந்து காப்பாற்ற எனக்கு உதவி செய்வியா? மாதக்கணக்கில் அணைந்து போயிருந்த கதிரின் கண்களில் நம்பிக்கையின் சுடர் மீண்டும் ஒளிரத் தொடங்கியது. அவன் மெதுவாக தலையசைத்து அருணன் கையை பற்றி கொண்டான். பிறகு மெதுவாக, சரி சார், நான் வரேன். ஆனால் என்கிட்ட போட்டுக்க நல்ல துணிமணி எதுவுமே இல்லையே என்று தயக்கத்துடன் தனது கந்தல் ஆடையை பார்த்தான். அருண் மெல்லிய புன்னகையோடு சொன்னான், அது என்னோட பொறுப்பு. வா போலாம். நமக்கு நேரம் குறைவாக இருக்குது. ஆனால் செய்ய வேண்டிய வேலை மலை போல இருக்குது. அருண் கதிரை அழைத்து கொண்டு வேகமாக காரை நோக்கி நடந்தான். அந்த தருணம் சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறது என்பதை இருவரும் அறிந்திருக்கவில்லை. வானில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. ஆனால் அருணின் வாழ்க்கையில் இப்போதுதான் உண்மையான விடியல் பிறக்கப் போவது என்ற உணர்வு அவனுக்குள் எழுந்தது. கார் நகரின் சாலைகளில் காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. வெளியே இரைச்சல் இருந்தாலும் காருக்குள்ளே ஒரு ஆழமான அமைதி நிலவியது. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு நிம்மதி அது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை நடைபாதை புழுதியில் கிடந்த கதிர் இப்போது கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத விலை உயர்ந்த இருக்கையில் அமர்ந்திருந்தான். ஆனாலும் அவனது கண்களில் ஒருவித தாழ்வு மனப்பான்மை நிழலாடியது. தனது அழுக்கு ஆடைகளால் காரின் சீட் பாழாகிவிடுமோ என்ற பயத்தில் அவன் குறுகிப்போய் அமர்ந்திருந்தான். கண்ணாடி வழியாக கதிரின் அந்த தயக்கத்தை கவனித்த அருணின் நெஞ்சில் அது முள்ளாய் தைத்தது. விதி எவ்வளவு கொடியது! ஒரு விலை மதிக்க முடியாத வைரத்தை கூட தன்னை வெறும் கூழாங்கல் என்று நினைக்க வைத்து விட்டதே என்று வேதனைப்பட்டான். கார் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையின் வாசலை அடைந்தது. அது அருணின் வீடு என்பதை விட ஒரு அரண்மனை என்றே சொல்லலாம். கதிர் வியப்பால் வாய் பிளந்தான். காரை நிறுத்திய அருண் கதிரை இறங்கச் சொன்னான். வேலையாட்களை அழைத்தவன், இவரை கெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. என்னோட பெஸ்ட் கோட் சூட் ஒன்றை இவருக்கும் கொடுங்க. சாப்பிட குடிக்க என்ன வேணுமோ எல்லாம் உடனே ரெடி பண்ணுங்க என்று உத்தரவிட்டான். கதிர் ஏதோ மறுத்து சொல்ல வாயெடுத்தான். ஆனால் அருண் தடுத்து உரிமையோடு சொன்னான், இப்போ எதுவும் பேசாத கதிர். முதல்ல குளிச்சு ஃப்ரெஷ் ஆகு, வயிறார சாப்பிடு, அப்புறமா நம்ம யுத்தத்தை தொடங்குவோம். சுமார் 1 மணி நேரம் கழித்து அந்த அறையிலிருந்து வெளியே வந்த கதிரை பார்த்து அருணே ஒரு கணம் திகைத்து போனான். குளித்து முடித்து நேர்த்தியான கோட் சூட் அணிந்து வந்த கதிரின் தோற்றமே மாறியிருந்தது. அவனது முகத்தில் இருந்த புழுதியும் வறுமையின் அடையாளங்களுமே மறைந்து போயிருந்தன. இப்போது அவன் ஏழ்மையின் போர்வையில் மறைந்திருந்தவன் அல்ல, தன்னம்பிக்கை மிளரும் ஒரு புத்திசாலி இளைஞனாக, ஒரு கார்ப்பரேட் அதிகாரியைப் போல ஜொலித்தான். அவன் கண்களில் முன்பு பார்த்த அதே கூர்மையான அறிவு இப்போது கூடுதல் மிடுக்குடன் பிரகாசித்தது. அருண் பெருமையுடன் சிரித்தான். அவனை தனது பிரத்யேக ஸ்டடி ரூம் அறைக்கு அழைத்து சென்றான். அது புத்தகங்களும் கணினிகளும் நிறைந்த அறிவு களஞ்சியம். அருண் ஒரு நாற்காலியை காட்டி அமர சொன்னான். தானும் எதிரே அமர்ந்து கொண்டு தீவிரமான குரலில் சொன்னான், கதிர், இந்த ராத்திரி நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப நீண்ட ராத்திரியாக இருக்க போகுது. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு போர்ட் மீட்டிங். அதுக்குள்ளே நம்ம அந்த ஃபைலை இருக்கிற தப்பை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணணும். கதிர் உறுதியாக தலையசைத்தான். ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் லேப்டாப்பை தன் பக்கம் இழுத்தான். அவனது விரல்கள் கீபோர்டை தொட்டதுமே அவனது உடல் மொழியே மாறிப்போனது. அதுவரை இருந்த தயக்கம் மறைந்து போர்க்களத்தில் இறங்கிய வீரன் போல வேகம் காட்டினான். வேலை தொடங்கியதுமே நேரம் போவதே தெரியவில்லை. திடீரென்று கதிர் நிமிர்ந்தான். சார், இங்கே பாருங்க, இது டைப்பிங் மிஸ்டேக் இல்லை. அவன் குரலில் இருந்த தீவிரம் அருணை நிமிரச் செய்தது. கதிர் அடுக்கடுக்கான ஆதாரங்களை காட்டத் தொடங்கினான். இந்த ஃபார்முலா
வேணும்னே திருத்தப்பட்டிருக்கு சார். போன மாதம் பேக்கப் எடுத்து பார்த்தா எல்லாம் சரியாக இருக்குது. ஆனால் நேற்று ராத்திரி சரியாக 2 மணிக்கு சிஸ்டம் லாகின் செய்யப்பட்டு இந்த குறிப்பிட்ட கட்டம் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. அருணின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அப்போது மீட்டிங்கில் என்னை அசிங்கப்படுத்தணும்னு திட்டமிட்டே நடந்த சதியா இது? ஆமாம் சார். அது மட்டும் இல்லை, இந்த லாகின் செஞ்சது உங்கள் ஐடி ஏட் ஆனந்த் சாரோட ஐடியிலிருந்து தான். இதை கேட்டதும் அருண் ஆவேசத்தில் மேஜையில் ஓங்கி குத்தினான். தான் உயிராக நம்பிய நண்பனே தனக்கு பின்னால் நின்று முதுகில் குத்தியிருக்கிறான் என்ற உண்மை அவனை துடித்தெழ வைத்தது. அருண் கோபத்தில் கத்தினான். ஆனால் கதிர் மிக நிதானமாக அவனை இடைமறித்தான். சார், இது கோபப்படுற நேரம் இல்லை. அவங்க அடித்த அதே அடியை வச்சு அவங்கள வீழ்த்துறது தான் புத்திசாலித்தனம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. கதிரின் கண்கள் மின்னின. நாம் வெறும் பழைய டேட்டாவை மட்டும் சரி பண்ண போகிறதில்ல. அந்த ஆனந்த் கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணி வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்காரே, அந்த ரகசிய கணக்குகளையும் நம்ம தோண்டி எடுக்க போகிறோம். இப்போது பேலன்ஸ் ஷீட்டில் கணக்கு இடிக்கிறதுக்கு காரணமே அந்த திருட்டு பணம் தான். நான் வேலை பார்த்தப்பவே இதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அப்போது என்கிட்ட அதை பார்க்குற அதிகாரம் இல்லை. இப்போது உங்கள் பாஸ்வேர்டு மூலமாக அந்த அதிகாரம் எனக்கு கிடைச்சிருச்சு. இரவு முழுவதும் அந்த அறை பரபரப்பாக இயங்கியது. காஃபி கோப்பைகள் காலியாகி கொண்டே இருந்தன. கணினியின் விசைப்பலகையின் சத்தம் மட்டும் அந்த அறையின் நிசப்தத்தை கிழித்து கொண்டிருந்தது. கதிரின் வேகம், அவனது சிந்தனை திறன், பிரச்சனைகளை அணுகும் விதம், அவற்றை பார்த்து அருண் பிரமித்து போனான். இவன் வெறும் கணக்குகளை மட்டும் சரி செய்யவில்லை, ஒரு மாபெரும் வியூகத்தையே வகுத்து கொண்டிருந்தான். கதிர் வெறும் கணக்குகளை மட்டும் சரி செய்யும் மேதை மட்டுமல்ல, அவனிடம் ஒரு தலைவனுக்குரிய தீர்க்க தரிசனமும் இருந்தது. அந்த இரவு முழுவதும் கண்விழித்து நிறுவனத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய வணிக மாதிரியை உருவாக்கினான். அதற்கு ப்ராஜெக்ட் நம்பிக்கை என்று பெயரிட்டான். ஜன்னல் வழியாக சூரியனின் முதல் கதிர் அறைக்குள் விழுந்தபோதுதான் அவர்கள் வேலை முடிந்தது. கதிர் நாற்காலியில் சாய்ந்தான். கண்கள் சிவந்திருந்தாலும் முகத்தில் வெற்றியின் கலை தெரிந்தது. அருண் கலங்கிய கண்களுடன் கதிரை பார்த்தான். கதிர், நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் சாம்ராஜ்யத்தோட சூரியன் நிரந்தரமாக அஸ்தமிச்சிருக்கும். கதிர் மெல்லிய புன்னகையோடு அமைதியாக பதில் சொன்னான். சார், மேகங்கள் சூரியனை மறைக்கலாமே தவிர அதை அழிக்க முடியாது. நீங்கள் என்ன நம்புனீங்க, அது ஒன்று போதும் எனக்கு. மறுநாள் காலை சக்கரவர்த்தி குரூப்ஸ் தலைமை அலுவலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் காற்றிலும் ஒரு இறுக்கம் தெரிந்தது. டைரக்டர்கள், பார்ட்னர்கள், உயர் அதிகாரிகள் என அனைவரும் கூடியிருந்தனர். பெரும்பாலானோர் முகத்தில் கோபம், சலிப்பு. இன்று இந்த நிறுவனம் திவாலாகும் அறிவிப்பு வெளியாகும் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தனர். மேஜையின் ஒரு முனையில் ஆனந்த் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு நனித்தனமான சிரிப்பு. அடிக்கடி கைகடிகாரத்தை பார்த்து கொண்டவன் தன் சகாக்களிடம் கண்ணாலேயே இன்னைக்கு அருண் கதை முடிஞ்சது என்று சைகை காட்டிக் கொண்டிருந்தான். சரியாக காலை 9 மணி. கதவுகள் திறக்கப்பட அருண் சக்கரவர்த்தி உள்ளே நுழைந்தான். தோற்று போகப் போகிறோம் என்ற பயம் அவன் மடையில் துளியும் இல்லை. மாறாக ஒரு ராஜாவை போன்ற கம்பீரம் அவனிடம் இருந்தது. ஆனால் அனைவரின் பார்வையும் அவனுக்கு பின்னால் வந்த அந்த இளைஞன் மீதுதான் இருந்தது. கரு நீல நிற கோட் சூட் அணிந்து கையில் லேப்டாப்புடன் அருணுக்கு இணையாக நிமிர்ந்த நடையோடு உள்ளே நுழைந்தான் கதிர். அறைக்குள் கிசுகிசுப்புகள் எழுந்தன. யார் இவன்? புது பார்ட்னரா என்ற கேள்விகள் பரவின. கதிரை பார்த்ததும் ஆனந்தின் முகம் லேசாகச் சுருங்கியது. முகம் பழக்கப்பட்டது போல இருக்கிறது. ஆனால் இந்த மிடுக்கான தோற்றத்தில் அவனை உடனடியாக அடையாளம் காண முடியவில்லை. அருண் தனது இருக்கையின் முன்னின்று அனைவரையும் ஒரு முறை தீர்க்கமாக பார்த்தான். காலை வணக்கம். இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த நிறுவனம் மூழ்க போகிறத வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் காத்திருக்கு. ஏன்னா இது அழிவுக்கான கூட்டம் இல்லை, ஒரு புதிய ஆரம்பத்துக்கான கூட்டம் என்று சொல்லிவிட்டு கதிரை நோக்கி சைகை செய்தான். கதிர் முன் வந்தான். லேப்டாப்பை ப்ரொஜெக்டருடன் இணைத்தான். பெரிய திரை ஒளிர்ந்தது. திரையின் வெளிச்சத்தில் கதிரின் முகத்தை அருகில் பார்த்த ஆனந்துக்கு தூக்கி வாரி போட்டது. தொண்டையில் முள் சிக்கியது போல இருந்தது. இவன் அந்த பழைய ஜூனியர் கதிராச்சே. இவன் எப்படி இங்க? அவனது உள்ளுணர்வு அபாய சங்கை ஊதத் தொடங்கியது போல கதிர் பேசத் தொடங்கினான். அவன் குரலில் பதற்றமில்லை, அதிகாரம் இருந்தது. மதிப்பிற்குரிய போர்டு மெம்பர்ஸ், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த அறிக்கைகள் எல்லாமே அரை உண்மை.
பொய்யான திரைக்கு பின்னாடி மறைச்சு வைக்கப்பட்டிருந்த முழு உண்மையை இப்போ நான் காட்டப் போறேன். அடுத்த ஸ்லைடை மாற்றினான். அதில் அருணின் ஃபைலில் இருந்த அந்த தவறு பெரிதாக காட்டப்பட்டது. இங்க பாருங்க, இது எதேச்சையா நடந்த தவறில்ல. நம்ம கம்பெனி ஷேர் மதிப்பை சரிக்கிறதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி. தொடர்ந்து நிறுவனத்தின் உண்மையான லாப கணக்கையும் அதன் பலத்தையும் புள்ளி விவரங்களோடு அடுக்கினான். அதுவரை விரக்தியில் இருந்த முதலீட்டாளர்கள் இப்போது நிமிர்ந்து உட்கார்ந்து ஆர்வமாக கவனிக்கத் தொடங்கினர். கதிர் அழுத்தமாக சொன்னான், இப்போ நீங்க பார்க்குற இந்த நஷ்டக்கணக்கு மார்க்கெட் நிலவரத்தால் வந்ததில்லை. நம்ம கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற ஒரு கருப்பு ஆடு செஞ்ச ஊழல். இனியும் பொறுக்க முடியாத ஆனந்த் நாற்காலியை தள்ளிவிட்டு ஆவேசமாக எழுந்தான். நிறுத்துங்க, இதெல்லாம் பொய். இவன் ஒரு ஃப்ராடு. இவன் டேட்டா திருடனால தான் நான் வேலை விட்டு துரத்தினோம். இவன் பேச்ச நீங்க எப்படி கேட்கலாம்? அருண், உங்களுக்கு என்ன பைத்தியமா? ரோட்டில் போகிற ஒரு திருடனை உள்ளே கூட்டிக்கிட்டு வந்துட்டீங்க. அறைக்குள் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சிலர் ஆனந்துக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். அருண் எதற்கும் பதிலளிக்காமல் அமைதியாக நின்றான். அவன் முகத்தில் ஒரு மர்ம புன்னகை. ஆனால் கதிர் ஒரு குளிர்ந்த ஏளனமான சிரிப்புடன் ஆனந்தை பார்த்தான். மிகவும் நிதானமான குரலில் சொன்னான், மிஸ்டர் ஆனந்த், கத்துறதால உண்மையை மறைக்க முடியாது. நான் ஃப்ராடுன்னு சொல்கிறீங்களே, அப்போது முந்தா நாள் ராத்திரி சரியாக 2:45 உங்கள் பர்சனல் லேப்டாப்லேருந்து மெயின் சர்வர் லாகின் செய்யப்பட்டு ஃபைல் நம்பர் 302 ஏன் மாற்றப்பட்டதுன்னு விளக்க முடியுமா? கதிரின் அந்த கேள்வியில் ஒட்டுமொத்த அறையும் அதிர்ந்து அடங்கியது. அது மட்டுமல்ல, அந்த லாகின் உங்கள் ஐபி அட்ரஸில் இருந்து தான் வந்திருக்கு என்று கதிர் அடுத்த குண்டை தூக்கி போட்டான். கதிர் அடுத்த ஸ்லைடை மாற்றினான். ஒரு கிளிக், திரையில் சர்வரின் லாக் ஹிஸ்ட்ரி விரிந்தது. இங்கே பாருங்க, ஃபைல் மாற்றப்பட்ட தேதி, நேரம் மற்றும் அதை மாற்ற பயன்படுத்தப்பட்ட ஐபி அட்ரஸ். கதிர் ஒரு கணம் நிறுத்தி ஆனந்தின் கண்களை நேராக பார்த்து கூறினான், மிஸ்டர் ஆனந்த், இது உங்கள் வீட்டு ஐபி அட்ரஸ். அறை முழுவதும் மயான அமைதி நிலவியது. ஆனந்தின் முகம் வியர்வையில் குளிர்ந்தது. கண்கள் நிலை குத்தின. அவன் ஏதோ மறுத்து பேச முயன்றான். ஆனால் தொண்டையில் வார்த்தைகள் சிக்கிக் கொண்டன. கதிர் இதோடு நிறுத்தவில்லை. இது மட்டுமல்ல, இதோ கடந்த 6 மாசமா கம்பெனி கணக்கிலிருந்து பணம் பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கி கணக்குகளின் பட்டியல். அடுத்த ஸ்லைடில் வங்கி பரிவர்த்தனைகள் விரிந்தன. இந்த கணக்குகள் எல்லாம் ஆனந்த் மற்றும் அவருடைய கூட்டாளிகளின் பினாமிகள் பெயரில் வெளிநாட்டில் தொடங்கப்பட்டவை. இதோ அதற்கான ஆதாரங்கள் என்று ஒவ்வொரு சந்தேக வார்த்தைகளையும் உடைத்து ஆனந்தின் முகத்திரையை கிழித்தெறிந்தான் கதிர். வேட்டைக்காரன் இப்போது வேட்டையாடப்பட்டான். போர்டு டைரக்டர் ஆவேசமாக மேஜையில் தட்டினார். செக்யூரிட்டி, மிஸ்டர் ஆனந்த் மற்றும் அவரோட டீமை உடனே கைது பண்ணுங்க. போலீஸை வர சொல்லுங்க. காவலாளிகள் உள்ளே நுழைந்து ஆனந்தின் கைகளை பிடித்து இழுத்தனர். வெளியேற்றப்படும் போது ஆனந்த் கதிரை வன்மத்துடன் பார்த்தான். ஆனால் கதிர் அந்த பார்வையை துளியும் கண்டு கொள்ளாமல் கம்பீரத்துடனும் வெற்றியின் அமைதியுடனும் நின்றான். ஆனந்த் தரதரவென்று இழுத்து செல்லப்பட்டான். அருண் மீண்டும் மைக்கை பிடித்தான். அவன் குரல் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. நண்பர்களே, இவ்வளவு நாளா உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்ட உண்மை இதுதான். இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து நம் நிறுவனத்தை காப்பாற்றியது ஒரு காலத்தில் நம் அமைப்பாலேயே தூக்கி எறியப்பட்ட இந்த திறமைசாலி இளைஞன் கதிர்தான். அருண் கதிரை பெருமையுடன் பார்க்க தொடங்கினான். இனி சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வெறும் லாபத்தை மட்டும் சம்பாதிக்காது, நீதியை நிலைநாட்டும். இன்று நான் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறேன். கதிர் மீண்டும் இந்த நிறுவனத்தில் சேர்க்கப்படுகிறார். அது மட்டுமில்லை, அவர்தான் நம்ம நிறுவனத்தின் புதிய சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸர். அரங்கம் அதிரும்படி கைத்தட்டல் ஒலி எழுந்தது. அனைவரும் எழுந்து நின்று அருணுக்கும் கதிருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர். கதிரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது வலியின் கண்ணீர் அல்ல, இத்தனை அவமானங்களையும் தாண்டி பெற்ற வெற்றியின் கண்ணீர். அருண் ஒரு அண்ணனைப் போல பாசத்துடனும் பெருமையுடனும் கதிரை பார்த்தான். சில மாதங்களுக்கு பிறகு சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் மீண்டும் அசுர வளர்ச்சி கண்டு நகரத்தின் முதலிடத்தை பிடித்திருந்தது. கதிரின் நிர்வாக திறமையும் ஊழியர்களின் கடின உழைப்பும் நிறுவனத்தை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு சென்றிருந்தன. ஒரு நாள் அருண் அலுவலகத்திற்கு வெளியே காரிலிருந்து இறங்கினான். அவனிடம் பழைய ஆணவம், அதிகாரம் எதுவும் இல்லை. மாறாக முகத்தில் ஒரு கனிவும் முதிர்ச்சியும் இருந்தது. திடீரென சாலையின் மறுபக்கம் அவன் பார்வை சென்றது.
அங்கே ஒரு சிறுவன் கிழிந்த செருப்புடன் கடினமான புத்தக பையை சுமந்து கொண்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அருணின் மனம் உலுக்கியது. பழைய நினைவுகள் அவன் கண்முன் வந்தன. ஒரு காலத்தில் இது போன்ற ஏழைகளை அவன் அலட்சியமாக கடந்திருக்கிறான். ஆனால் இன்று அருண் டிரைவரிடம் சைகை காட்டிவிட்டு சாலையை கடந்து அந்த சிறுவன் அருகே சென்றான். பெரிய மனிதர் ஒருவர் வருவதை பார்த்து அந்த சிறுவன் பயந்து பின்வாங்கினான். அருண் அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். புன்னகையுடன், பயப்படாதப்பா, உனக்கு நல்லா படிக்க ஆசை இருக்கா என்று கேட்டான். சிறுவன் ஆச்சரியத்துடன் கண்களை விரித்து ஆமாம் என்று தலையசைத்தான். அருண் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவன் கையில் திணித்தான். உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லு. உன்னோட படிப்பு செலவு முழுவதையுமே இனிமே சக்கரவர்த்தி ஃபவுண்டேஷன் ஏற்கும். சிறுவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டு ஓடினான். அவன் போவதையே பார்த்து கொண்டு நின்றான் அருண். அப்போது பின்னால் காலடி சத்தம் கேட்டது. விலை உயர்ந்த உடையில் கையில் கோப்புகளுடன் கதிர் வந்து நின்றான். நடந்ததை கவனித்த அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை. சார், மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, லேட் ஆகுது என்றான். கதிர். அருண் திரும்பினான். அவன் முகத்தில் ஆத்மார்த்தமான நிம்மதி இருந்தது. சில விஷயங்கள் மீட்டிங்கை விட முக்கியமானவை கதிர், அருண் சொன்னான். வைரங்கள் ஜுவல்லரி கடைகளில் மட்டும் கிடைக்காது, சில சமயம் ரோட்டு புழுதியிலும் கிடைக்கும்னு நீதான் எனக்கு புரிய வச்ச. அந்த அடையாளம் கண்டுக்கிற கண்ணும் அரவணைக்கிற மனசும் தான் நமக்கு வேணும். ஒரு மனுஷனோட மதிப்பு அவரோட உடையிலோ பதவியிலோ இல்லை, அவரோட குணத்திலையும் திறமையிலோ தான் இருக்குது. உலகில் எத்தனையோ கதிர்கள் ஒரு வாய்ப்புக்காக காத்து கிடக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காண அருணை போன்றவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சறுக்கல் தேவைப்படுகிறது. இது ஒரு நிறுவனத்தின் வெற்றி மட்டுமல்ல, மனிதாபிமானத்தின் வெற்றி. உண்மையை வைரத்திற்கு கடைசியில் அதற்குரிய மகுடம் கிடைத்தே விட்டது. இது போன்ற கதைகளை தினமும் கேட்டு மகிழ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.